நெல்லை மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில் தேர் திருவிழாவில் சபாநாயகர் அப்பாவு பங்கேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து அமைப்புகளைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திசையன்விளை அருகே உள்ள உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவிலில் இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் சபாநாயகர் அப்பாவு உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இந்து மதம் குறித்து சபாநாயகர் அப்பாவு தவறுதலாக பேசியதால் அவர் தேரை வடம் பிடித்து இழுக்கக்கூடாது என்று கூறி பிஜேபி உட்பட இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சார் ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். இது தொடர்பாக அவர்கள் 7 பேரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். தனியார் மண்டபத்தில் உள்ள அவர்கள் காவல்துறையினர் உணவு ஏதும் வழங்கவில்லை என கூறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் விளைவாக நாங்கள் கோவிலுக்கு வந்திருக்கின்ற போது எங்கள் காவல்துறை கைது செய்து திசையன்விளை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள். காலையில் 8:30 மணி அளவில் இருக்கோம். நாங்கள் உணவு கேட்டோம் அந்த திசையன்விளை ஆய்வாளர் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா அதுக்கு நான் இதுக்கு உங்களுக்கு உணவு வாங்கி தரணும், நானாக உங்களை கைது பண்ணேன், மரியாதையாக பேசணும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு தரகுறவாக பேசுனாங்க. அதனால நாங்கள் உங்கள் லிமிட்டில் தான் இருக்கிறோம், உங்கள் பாதுகாப்பில் தான் இருக்கிறோம், அப்போ எங்களுக்கு யார் உணவு வாங்கி தருவா அப்படின்னு கேட்டாக்க அந்த அம்மா ரொம்ப கோபத்தில் பேசுனாங்க. அதனால் நாங்கள் உணவு அருந்தாமல் உண்ணாவிரதம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். திருமண மண்டபம்